ஃபேட்மேன் ரவீந்தர் அவருக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் தான். சினிமாவில் பிரபல ப்ரொடியூசர் தான் ரவீந்தர் அவர்கள். இவர் வந்து முருங்கைக்காய் சிப்ஸ், அதே மாதிரி நட்புனா என்னன்னு தெரியுமா, இந்த மாதிரி படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இவர் வந்து தயாரிப்பாளராக தெரியுமோ தெரியாதோ, ஆனால் வந்து ஃபேட்மேன் ரவீந்தர் அப்படின்னா தெரியாதவங்க இருக்கவே முடியாது. வந்து பிக் பாஸ்ல நிறைய ரிவ்யூ பண்ணியிருக்காரு. அதை வச்சுதான் மக்கள் மத்தியில ரொம்பவே பிரபலமாயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். வந்து சோஷியல் மீடியால ஒரு பிக் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுதான் நேத்துல இருந்து ரொம்ப வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு. அதாவது இவரும் ஆக்ட்ரஸ் மகாலட்சுமி இருக்காங்க இல்லையா, அவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு பிக் தான் அது. வந்து ஒரு ஷூட்டிங் அப்படி இல்லைன்னா ஒரு ஆடுக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக்சரை பார்த்தா நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது மகாலட்சுமிக்கும் இவருக்கும் கல்யாணமே ஆயிடுச்சு உண்மையிலே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தெரிய வந்தது. மகாலட்சுமி யாரு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் இவங்க வந்து விஜேவா அறிமுகமானாங்க சன் மியூசிக்ல. அதுக்கப்புறமா சன் டிவில அரசி நாடகம் மூலமா இவங்கள நிறைய பேருக்கு தெரியும். அப்புறமா தாமரை, வாணிராணி, தேவதையை கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீரியல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மோஸ்டா இவங்க வில்லி கேரக்டர் தான் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இவங்களுக்கு செட்டுமாகும். ரொம்ப சூப்பரா நடிச்சிருப்பாங்க. மகாலட்சுமிக்கு 2016ஆம் ஆண்டு முதல் திருமணம் நடந்தது. இவங்களுக்கு ஒரு பையனும் இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மேரேஜ் ஒத்து வரல, செட் ஆகல அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு ஈஸ்வர் கூட இவங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பிரச்சனைகள் வந்தது. அது கூட நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அப்புறம் தான் ரவீந்தர் அவர்களை நேற்று கல்யாணம் பண்ணியிருக்காங்க போல. ஸோ வந்து இந்த ஒரு பிக்கை பார்த்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் இவங்களை திட்டிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை, இப்போ எதுக்கு திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, காசுக்காக நீங்கள் பண்ணிக்கிட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டே தான் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு இவங்க தெளிவாக ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க மகாலட்சுமி. நம்ம அப்படிங்கிறது கரெக்டாக ஒரு லைஃப் பார்ட்னர் அமைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த லைஃப் சூப்பராக தான் இருக்கும். ஆனால் ஒரு சில பேருக்கு கல்யாணத்தில் சரியான லைஃப் பார்ட்னர் அமைஞ்சிறதில்ல. அதுக்கப்புறம் மீட் பண்ணுற ஒரு சில பேர் தான் வந்து அவங்களுக்கு செட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லேட்டாக தான் புரியவும் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா எடுக்கப்பட்ட முடிவு தான் ரவீந்தர் அவர்களை நான் கல்யாணம் பண்ணது. எனக்கும் ரவீந்தருக்கும் ஃபர்ஸ்ட் நட்பா இருந்தது. இப்போ அது திருமணத்தில் முடிஞ்சிருக்கு. நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் சொல்ற மாதிரி நான் பணத்துக்காகவோ வேற எதுக்காகவும் அவரை நான் கல்யாணம் பண்ணல, எனக்கு அவரை பிடிச்சது அப்படிங்கிற மாதிரி விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க. இதை பத்தி ரவீந்தர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு வேணும், பொண்ணு கிடைச்சா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மகாலட்சுமியே வாழ்க்கைக்கு கிடைச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. எப்படியோ 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. ஸோ ரசிகர்கள் எல்லாருமே நல்லபடியா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும் அப்படின்னு